அம்மா உன் பாதத்தை நான் வணங்கி விடுறேன். அம்மா தாய முதல் பாதார பாதத்தில் சுத்தம் செய்யப்பட்டவரே. ஆமா ஆமா உங்கள் பாதத்தில் ஐயா உங்கள் பாதத்தில் ஐயா உங்கள் பாதமாதை சுத்தம் செய்தேன். உங்கள் பாதத்தை சுத்தம் செய்து விட்டு கற்பூரம் கொளித்து விட்டேன் அல்லவா? அம்மா உனக்காகவே அம்மா உனக்காகவே என்னடா பிச்சை எடுத்து வந்த பிச்சை எடுத்து வந்த பொருட்கள் பிச்சை எடுத்து வந்த பொருள் இது. ஊர் ஊராக பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து வந்து ஏதோ என்னால் முயன்ற அளவு கொண்டு வந்து உங்களுக்காக சேர்த்திருக்கிறேன். அப்படியா? என்னால் என்ற அளவு தான் முடிவு தவிர என்னால் முடியாது அல்லவா? கிராமத்தில் நான் குடித்த பிச்சையால் ஏற்பட்ட சிறிதளவு உங்களுக்கு ஏற்றது. உங்களுக்கு கற்பூரமும் நான் கொடுத்து நான் கொளுத்தி எங்க தேங்காய்களை நான் உடைத்தேன். மஞ்சளை பூசி குங்குமம் விட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்திருக்கிறது. ஐயே உங்களிடம் 5 வருட காலமாகவே
பூஜை செய்து வருகின்றேன். எனக்கென்று மறு உறவு கிடையாது. எனக்கென்று மறு உறவு கிடையாது. நான் மறந்து விட்டால் எனக்கென்று பின்னாடி சந்ததி கிடையாது. என் மனைவிகள் 2 பேர் இருந்தோம். இதுவரை உங்களுடைய பூசாரியாக இருக்க வேண்டும் என்று என் மனைவி நான் இதுவரை ஒன்று சேர்ந்தது கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய இன்பமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வளர்ந்து வருகின்றேன். எத்தனை காலமாக உங்களுக்கு நாங்கள் பூஜை செய்து விட்டுருக்கிறோம் அல்லவா? அம்மா என்னடா எனக்காக நான் கேட்டா வரோம். உலகத்திலே எத்தனையோ பக்தர்கள் உன்னை நாடி வந்தவர்களுக்கு அவர்களுக்கு உரிமையான உகத்தொகையை கொடுத்திருக்கிறது. ஆனால் உங்களிடத்திலே பணிவிடை செய்யக்கூடியவன் நான். உங்களிடத்திலே என் உயிரை கொடுக்கும் என்ற எண்ணம் நினைத்தவன் நான். ஆனால் எனக்கென்று ஒரு உரிமை கிடையாது. இந்த கோவிலில் உங்களுக்கு அலங்காரம் செய்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் நான் இருக்கின்றதை தவிர அதுதான் எனக்கென்று ஒரு உறவு கிடையாது. எனக்கென்று ஒரு பிள்ளை கிடையாது. என் மனைவி நான் ஒன்று சேர்ந்தது கிடையாது. ஒருவேளை நான் இறந்து விட்டால் நான் அனாத பணமாக போக வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் அனாத பிணமாக போகக்கூடாது. நம்முடைய மகன் ஒரு உலகத்தில் ஒரு வல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் கேட்ட வரத்தை நீங்கள் தர வேண்டும். எப்படியாப்பட்ட வரை கேட்டாலும் தருகிறேன் என்று எனக்கு முதல் நீ சத்தியம். நீங்கள் 6 பேரும் எனக்கு சத்தியம். அப்படி தாயே ஒருவராக கேட்டு வருகின்றேன். அந்த சின்ன வரம் நான் தர நான் பெரிய வரத்தை வாங்கி ஏமாத்திரம் கிடையாது. அப்படியா? சின்ன வரம் எனக்கு என்ன வந்துருமா? அந்த தந்திரானோ பகலிலே வரக்கூடிய சூரியன் இரவிலே வா என்றால் வர வேண்டும். அதே இரவுல வரக்கூடிய சந்திரன் பகலிலே வா என்றால் வர வேண்டும். சின்ன வரம். அப்படியா? அதிகமான வரம். தாய் நான் தருகின்ற வெற்றி கொன்றா இதோ பெற்றுக்கொள். தாயே உலகத்திலே ரொம்ப சின்ன வரம்னா அதான். இந்த பகல வர சூரிய கூட இரவுல வாங்க வருவனா? வராது. சின்ன வரம். சின்ன வரம். சின்ன வரமா? கோயிலின் கூட கூட வர்றான் சூரியன். அந்த மாதிரி வரத்தை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தாயே மகனே எனக்கு உன் கையில பெரிய வரம்ல வேணாம். சின்ன வரம். ஏதோ சிறிய வரம். ஆமா. தாயே எனக்கு உலகத்திலே முதல் வரத்தை கொடுத்தவர் என் தாய். தாயானவர். 2வது வரத்தில் எனக்கு தர வேண்டும். அப்படியே தருகின்றேன். தாயே இந்த அண்டால் ரெண்டும் அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயமும் பெண்டம் என்று சொல்லக்கூடிய பூலோகமும் 2மே எனக்கு கடக்கும். உனக்கு கடக்கமா இருக்க வேண்டுமா? மழை நான் பெய்யணும் நின்று நான் நிக்கணும். அந்த சிறிய வரம் அப்படியே நான் உனக்கு நான் கொடுப்பேன். ஐயா மகனே அந்த வரம் எனக்கு கொடுத்தாராம். உன் பாத்திரா
சத்தமே என் பாக்கியம். தாயே, உன்னிடத்தில் எனக்கு என்ன தெரியுமா? அம்மா இந்த வீரவாளி